வல்லமை உள்ள தேவனை கர்த்தராய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்ததுனாலே எங்கள் மேல் வைத்த அன்பை அவர் தெரியப்படுத்தினார். உணவை நாம் எப்படி ருசிக்கலாமோ, சுகஜீவியத்தில் இருந்தால் அதை விட மேலதிகமாக ருசிக்கலாம் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வார்த்தையை. நீர் கை விரிக்க நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நீரை சொல்லி பரத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய எதையும் அவரும் பெற்றுக் கொள்வதில்லை. தேவன் தம்மை ஒழித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய தேவன் மறைவாக கிழமை நாட்களுக்குள்ளே நான் பேசின நேரம் சொன்னேன். முதலாவதாக முழு ரகசியமாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கும் இடம் அவரது வார்த்தையிலே. நான் பிதாவிலும் பிதா எதிலும் இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். அவருடைய நாம் தேவனுடைய வார்த்தை என்பது லட்சக்கணக்கான ஜனங்கள் சபைக்கு வந்து இந்த வார்த்தையிலே ஒழித்துக் கொண்டிருக்கும் தேவனை தொடாது, அறியாது, அவர்கள் ருசிக்காது வீடுக்கு போகிறார்கள். அவர்கள் கண்டதெல்லாம் அவர்களது சபையின் நாமம், அவர்கள் கண்டது அவர்கள் போதகர், அவர்கள் கண்டது அந்த பாடகர்கள் குழு, அவர்கள் கேட்டதெல்லாம் அந்த மியூசிக். That's all. But you can taste it. You can. இந்த வார்த்தையை நேசிக்காமல் நீ இயேசுவை நேசிக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு இரண்டாவது இடம் கொடுத்து நீ இயேசுவுக்கு முதலாவது இடம் கொடுக்க முடியாது. வஞ்சிக்கப்படாதே. சபையில் இருந்து குரட்டை விட்டது காணம். இதோ அவர் வருகிறார். அந்த கல் உருண்டு வருகிறது. Oh Lord, வாசிக்க தெரிந்திருந்து நீ வேத புத்தகம் இல்லாமல் வந்து உன்னுடைய கையையும் கட்டி காலையும் மடிச்சுட்டு ஏதோ ஒரு படம் பார்க்கிற மாதிரி இருந்தால் ஒரு கடமைக்காக உன் ஆத்துமா தேவனை விட்டு வெகு தூரமாக போயிருக்கிறது என்பதை அறிந்து கொள். The first sign I would say that anyone that does not know the Lord, they will come late. கர்த்தரை அறியாதவர்கள், அவரோடு பயமில்லாதவர்கள் வரும் நேரத்திலே அவர் லேட்டா தான் வருவார்கள். I don't care who it is. யாரா இருந்தாலும். No, you don't know him. இயேசு சொன்னார், கபடமற்ற ஒரு இஸ்ரவேலன் என்று சொன்னார். நாத்தான்வேலை பார்த்து. இன்றைக்கு நாத்தான்வேல் என்று யாருக்கும் பேர் இருக்கலாம். இயேசு அப்படி சொல்லுவாரா? பேர் வைக்கிறது லேசு. Nathaniel, no hypocrisy inside. என்ன உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். நீ ஆட்சி மரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அவங்க என்ன சொன்னா தெரியுமா? நீர் கிறிஸ்து இஸ்ரவேலின் ராஜா. நான் இப்படி சொன்னபடியா சொல்லுகிறாயா? நீ பெரிய காரியங்களை காண போகிறாய். இந்த பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்துக்கு இன்னும் ஒரு தரமான பெயர் கொடுக்க முடியுமானால் தேவனுடைய புத்தகம், இதுக்கு ஒரு பெயர்
ராஜாதி ராஜனும் அவருடைய ராஜ்யமும். அதுதான் இந்த புத்தகம். மோட்சத்தை குறித்து இங்கே கூறப்படவில்லை. தேவன் பூமியை சிருஷ்டித்தார் மனுஷனுக்காக, அவன் ஆண்டு கொள்ள. நித்தியத்துக்குமாக ராஜாதி ராஜனுக்கு கீழே இருந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருக்கு கீழே இருந்து ஆண்டு கொள்ள. நித்தியத்துக்குமாய் புதிய பூமி புதிய வானம். உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு புகையை போல இன்று இருக்கிறது, பின்னேறம் இல்லை. That's all. It's a shadow. Here today and gone tomorrow. So இந்த வேத புத்தகம் என்று சொல்லப்படுகிறது அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய குமாரனின் ராஜ்யத்தை குறித்தும் அவரோடு கூட ராஜாக்களாக ஆளுகை செய்ய போகிற தமது ஜனத்தை குறித்து தான் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. நீ எப்படி அதை பார்க்கிறாய்? உனக்கு ஒரு ஞாயிறு வர வேணும் அவரை சேவிக்க. நீ மண்டபத்துக்குள்ள வந்தா தான் பரிசுத்தமான முகத்தை காட்டுவாய். ஏதோ இப்படி சோர்ந்து போயிருந்தாலும் அது பரிசுத்தம். Oh Lord, தேவன் தாமே தம்முடைய சிங்காசனத்தை வானங்களிலே நிலைவரப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் சர்வத்தின் மேலும் ஆளுகை செய்கிறது. எந்த ராஜ்யமும் எந்த ஒரு தேசமும் அவருக்கு கீழாத்தான் கிடக்கிறது. ஒரு ராஜாவை ஏற்றி வைக்கிறார், ஒரு ராஜாவை கீழே இறக்குகிறார். இரவோடு இரவாக அவருடைய கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் யாரும் இல்லை. ராஜாக்களின் இருதயம் அவருடைய கரத்திலே, நீர்க்கால்களை திருப்புகிற மாதிரி அவர் திருப்புவார். Oh Lord, you just lead me. 10வது சங்கீதத்திலே 16வது வசனம், அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அங்கே கூறப்படுகிறது. என்றென்றும் அரசாளுவார். அவர் ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். புறஜாதியர் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள். 103வது சங்கீதத்திலே 19ஆம் வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. எத்தனையோ பேருக்கு இது தெரியாது, தேவ ஜனத்துக்கு தெரியாது. சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. சங்கீதம் 145. இந்த வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது தேவ வசனமாக நீ ஏற்றுக்கொண்டால் அது உன்னை வந்து சுத்திகரிக்கும், உன்னை விடுதலையாக்கும், உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். The entrance of his word gives you light. அவரது வசனத்தின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கிறது. மிக முக்கியமான காரியம் தேவனுடைய பிரசனம் இந்த இடத்திலே. அதற்காகத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அடுத்தது அவரது வார்த்தை, அது கூட அவர் பேச போகிறார். தானியேலின் புத்தகத்திலே நேபுகாத்நேசர் அவனுடைய மிகவும் குழப்பமான ஒரு சொப்பனம், ஒரு கனவை கண்டதுக்கு பிறகு அதை
தானியேல் என்கிற தானியேல் தீர்க்கதரிசி, அவன் மூலமாக அதனுடைய வெளிப்படுத்துதல் கிடைத்ததும் இந்த நேபுகாத்நேசர் என்கிற ராஜா இவ்வண்ணமாய் சொன்னான். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Praise God. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஒரு புறஜாதி ராஜா அவனுடைய சொற்பனத்தை வெளிப்படுத்தினபடியால் இன்றைக்கு உன்னையும் என்னையும் வெளிச்சமாக இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே தேவன் அழைத்திருக்கிறார். தேவன் ஆரம்பத்திலே இருந்து சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறவர். அவரது ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு, அதை பரப்புவதற்கு தம் குடும்பத்திலே அநேக பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் சித்தம் கொண்டு பூமியை சிருஷ்டிக்க திட்டமிட்டார். அதன்படியே மனிதனுக்கு சூழ்நிலையாக பூமியை சிருஷ்டித்து, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து, அதில் உள்ள யாவையும் சகலத்தையும் அவரை சிருஷ்டித்து, மனிதனை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்திலே சிருஷ்டித்து, அவர்கள் அந்த பூமியை ஆண்டு அதை கீழ்ப்படுத்தும்படிக்கு சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25, 26 நீங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறீர்கள், அதை வாசிக்கிறீர்கள். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆணும் ஆணுமாக அல்ல, பெண்ணும் பெண்ணுமாக அல்ல. இப்பொழுது பிசாசு மாற்றி இருக்கிறது. தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கிறார்கள், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறார்கள். சபைகளும் சிலவர், எத்தனையோ சபைகள், தேச நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தண்டனைக்கு தப்புவதில்லை. சோதம் கொமோரா அழிக்கப்பட்டது அதன் பிரகாரம், வெள்ளப்பெருக்கு வந்தது அதன் பிரகாரம் தான். சோதாமேவாள் கொடுக்கப்பட்ட முதலாவது ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஏதேனை சுதந்திரிக்காமல் அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். எத்தனை பேர் ராஜ்யத்துக்குள்ளே மறுபுறப்பினால வந்தாலும் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஏதேன் என்றால் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் ரோமர் 14:17 படி நீதி, சமாதானம், பரிசுத்தாவிக்குள் உண்டாகும் களி கூறுதல். அது தேவனாலே கொடுக்கப்படுகிற காரியம். இந்த உலக பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிசாசுடைய தாக்கங்கள், சகல இந்த கவலைகளிலும் இருந்து மேலாக எப்படி ஒரு போட், ஒரு கப்பல் தண்ணீருக்கு மேலாக மிதந்து கொண்டு போகிறதோ அப்படியாய் நாம் ஜீவித்து அவரது ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் தண்ணிக்கு கீழே மாண்டு போனார்கள். கவலைகள் மாட்டுகிறது, சுதந்திரிக்கவில்லை. ஆதாம் அவள் சந்தோஷம் என்னும் இடத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி? இன்றைக்கு எங்கே உன் சமாதானம்? பரிசுத்தாக்குள் களி கூடுகிறாயா? அவருக்குள், ராஜ்யத்துக்குள் தான் களி கூறுதல். Blessed be your name, Lord. Your glorious name be here with us, Lord. Help me, Lord. This is your word. Take control of my tongue. This is your word. ஆதியிலே துரத்தப்பட்ட மனுஷன் சந்தோஷத்தை இன்றைக்கு அலைந்து தெரிகிறான். தேவன் எங்கே என்று கண்டுபிடிக்க மதங்களை அவன் உண்டு பண்ணினான். பிசாசு அவனுக்கு உதவி செய்தது. எந்த மதமும் தேவன் என்னை கொண்டு போகாது. கிறிஸ்தவ மதமும் கூட கொண்டு போகாது. கத்தோலிக்கம் கொண்டு போகாது. மெதடிஸ்ட் மதம் கொண்டு போகாது. ஆங்கிலிக்கன் மதம் கொண்டு போகாது. ஏஓஜி என்கிற இன்னும் அதை மதமாக்கி இருக்கிறது பேய்.
அதுவும் கொண்டு போகாது. எந்த ஒரு சபையும் தேவனண்டை கொண்டு போகாது. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மனிதனுக்கு தேவை ஜீவன், மதம் அல்ல. அவரது அனாதி திட்டம், அவரது ராஜ்யம் பூமிக்கு இறங்கி மற்ற எல்லா இடத்திலையும் ஆளுகை செய்கிறது. அவர் சித்தம் நிறைவேறுகிறது போல வானத்திலே பூமியிலும் செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். இன்னும் வரவில்லை. தேவன் இயேசுவை அனுப்பினார். அவரது திட்டம் மாறாது. தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்திலே படைக்கப்பட்ட மனுஷன் பிசாசின் பிடியிலேயும் மதங்களின் பிடியிலேயும் பாவ பிடியிலேயும் இருந்து சூரிய கட்டுக்களிலேயும் எத்தனையோ விதமான இனம் தெரியாத, தான் எண்ணத்திலே இடறுகிறான் என்று தெரியாதே அவன் ஜீவிக்கும் நேரத்திலே இயேசுவை தகுந்த நேரத்திலே அனுப்பி வைத்தார். வார்த்தையாகிய தேவன் மனுஷனானார். முச்சடியிலே பேசிய தேவன் மோசஸ் அவனை எரிந்து கொண்டிருக்கிற ஒரு செடியை பார்த்தான். அது எரியவில்லை. ஆனால் அங்கே இருந்து குரல் வந்தது. ஒரு நாள் வந்தது, சடுதியாக அவர் தேவாலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறார். அவர் தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை நற்செய்தியை ஆரம்பிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணி என்னை அனுப்பினார். நற்செய்தி, ராஜ்யம். நற்செய்தி மோட்சம் அல்ல, மறந்துவிடு. ராஜ்யம். அதன் பிறகு சொல்ல தொடங்கினார், நொறுங்குண்டவர்களை குணமாக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டு போனவர்களை வெளியே கொண்டு வர, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தமான என்னை அனுப்பினார். அதன் பிறகு அந்த புத்தகத்தை மூடி அந்த ஜெபாலய தலைவனிடத்திலே கொடுத்து அவர் பார்த்த பொழுது எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். What is he going to say? என்ன சொல்ல போகிறார்? இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறிற்று. அவர்களுக்கு தெரியும் இந்த வேத வாக்கியங்கள் மேசியா, கிறிஸ்து என்றால் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மூலம் மட்டும்தான் நிறைவேறலாம். இவன் யார் பேசுவதற்கு? இவன் தகப்பன் யோசிப்பு, அவன் ஒரு தச்சன், ஒரு ஓடாவியார், இவன் எப்படி சொல்லலாம் இது என்று அவர்களுக்கு கோபப்பட்டார்கள். அவரை பிடித்தார்கள். தேவாலயத்துக்கு வெளியே கொண்டு போய் ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு அனுப்பப்பட்ட the messenger
அவரையே கொண்டு போய் தள்ள கொண்டு போனார்கள். மோசேயோடு பேசியவர் தமக்கு சொந்தமான இடத்திலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உலகத்திலே இருந்தார். உலகம் அவராலே உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. பலருடைய மதம் ஞாயிறு ஆராதனை, இங்கேயும் உலகமங்கம். அவரை எப்படி தேவாலய தெரிந்து வழியே தள்ளினார்களோ, இன்றைக்கு எத்தனையோ சபைகளில் இருந்து அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் தான் அந்த கடைசி சபையில் லவோதிக்கா சபையிலே அவர் வெளியே நின்று open the door, is anybody open the door, கதவை திறப்பீர்களா, நான் உள்ளே வரட்டும். வார்த்தை எடுபட்டது. அவரது ரத்தத்தை குறித்த செய்திகள் எடுபட்டது. ராஜ்யத்தின் செய்தி எடுபட்டது. பணத்திமிர் உள்ளவர்களாய் தங்களுக்கு என்று ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு தேக்கண்ணி கடை மாதிரி ஒவ்வொரு சந்தியிலும் அங்கும் இங்குமாக சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டு தேவன் இயேசுவை அனுப்பினார் ராஜ்யம் என்னும் நற்செய்தியை அறிவிப்பதற்கு. இயேசு தேவாலயத்திலே ஏசாயாவினுடைய புத்தகத்திலே இருந்து வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், அதை தேடி அந்த இடத்தை கண்டு அவர் வாசித்தார். அவரால் மட்டும்தான் அந்த காரியங்கள் நிறைவேறும். அதை யூதர்கள் அறிந்திருந்தார்கள். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. அது அவருடைய இன்னும் ஒரு நாமம் அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவர் தான், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அது மெஸ்ஸாயா. அதுதான் அந்த பெயர், அந்த அந்த பதவி. அவரால் மட்டும் அவைகள் நிறைவேறும். கலாத்தியர் 3 அதிகாரம் 8-9 Oh Lord, great is your wisdom. 3:8-9 Did you know that God sent the message, the good news of the kingdom to Abraham? ஆபிரகாமுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. கலாத்தியர் 3:8-9 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் தேவ வார்த்தை முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு என்னவாய் அறிவிக்கப்பட்டது? சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி, you know what that is? The kingdom of God, and the king will be Jesus Christ. அவருக்குள்ளாக பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். That is a good news. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆதிகாமம் 22 எடுப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார், அதிலே புலை, உன் சந்ததி, உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததி தன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால்
உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரிலான இட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சந்ததி என்று கூறப்பட வேண்டிய இடத்திலே சந்ததியார் என்று கூறப்படுகிறது. சத்துருக்களின் வாசலை மேற்கொள்வது சந்ததியார் அல்ல, சந்ததி. சிலுவையிலே முறியடித்தார். நமக்கு எதிரியாகவும் முரண்பாடாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். I'm going to read it from the English Bible. அந்த சந்ததி என்று தமிழ்ல எப்படி போட்டுறாங்க பாத்தீங்களா? I'm going to read from English. 22:17. That in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed. உன் சந்ததி, not seeds. பன்மை அல்ல, ஒருமை. அந்த சந்ததி கிறிஸ்து, அவர்தான் மேசியா. அவருக்குள்ளாக உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். And then continue reading it. As the stars of heaven and as the sand which upon the seashore, and thy seed shall possess the gates of his, not their, his. Go and read it. If you, those of you who have the English Bible, go and read. Thy seed will possess the gates of his enemies, not there. உன்னுடைய சந்ததி கிறிஸ்து எப்படி இருக்கணும்? அதுல தங்களுடைய எதிரிகளின் வாசல்களை மேற்கொள்ளுவார். வார்கள் அல்ல, மேற்கொள்ளுவார். யார் அது? இயேசு கிறிஸ்து. Give shout and praise and glory to the Lord. He shall conquer. He shall overcome, possess the gates of his enemies. தம்முடைய, எனக்கு தெரியும், எப்பொழுதும் கற்றாலும் ஒரு இடத்துக்கு வர, ஒரு அறிவுக்கு வர முடியாத பொம்பளைகள் உலகெங்கும் இருக்கிறார்கள். So we can't help it. தேவனுக்கு அது தெரியும். His enemies. Did you see that? Praise God. அந்த கலாத்தியர் 3:16 சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்து. Your seed, விதை, உன் விதை, விதைகள் அல்ல, விதை. அதற்குள்ளே பூமியின் ஜனம் எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன். வீட்டை போய் ஜெபம் பண்ணி வேதத்தை படிச்சு ஆண்டவரோட நெருங்கிட்டு வாரதில்லை. கிழவியார் மாதிரி, கிழவிகள் மாதிரி, கிழவன வித்திருந்து உட்கார்ந்து பேசி போட்டு இங்க வந்து கழுத கொட்டாய் விடுறது. அதுக்கு பிறகு போதவர் வந்து கையை வைக்க வேணும் தலையில, கொழுக்கொட்டை கொண்டு வந்து உள்ள தலைக்குள்ள போடுறாரு. கொட்டாவிங்க வந்தோடனே வெறும் தானே. அங்கேயும் இங்கேயும் அடிச்சு போட்டு வாரது. 1க்கு 2க்கு 3 செல்போன் எடுத்து. எனிவே, ராஜ்யத்தின் மேல் பிரியமுள்ளவர்கள், ராஜ்யத்தை காத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களோடு நான் பேசட்டும். அவ்வளவு கொஞ்சம் பேர் தான். ரைட். ஓகே. சகரியா 14ஆம் அதிகாரம். எல்லாரும் இதுக்குத்தானே காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மோட்சம் சொன்னா தெரியாது. இப்ப இருக்கிறவங்க பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு என்னமோ எல்லாம் பூக்கண்டு வேணுமாம், பூ வேணுமாம், புருஷன் செத்தால் பூவை பறிச்சிட்டு போய்த்தாராம். கள்ள பேய், படுபாதாள பேய், சர்ச் வச்சிருக்கிற பேய். ஓ மை குட்னஸ். சகரியாவின் புத்தகம்
14:6 தொடக்கம். அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒரு வேளை பிரகாசமும் ஒரு வேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, கத்த போற நீ கத்த ரெடியாக இரு, உனக்கு வெளிச்சம் கிடைச்சால் வரப்போதுண்டு. நேற்றைக்கு இல்லாதது கல் உருண்டு வந்தது. நேற்றை கண்டு ஆண்டவர் அந்த செய்தியை கொடுத்து முடிந்ததும் ஆக சொன்னாங்க, பிரதர் நியூஸ்ல சொல்லி இருக்காங்க கல் விழ போதாமண்டு. அப்படியா, நல்லா விழட்டும். அவங்ககிட்ட சொல்ல வேணும், நியூஸ் ஆகிட்ட பெரிய கல் ஒன்று வருகிறது. அந்த கல் வந்து எல்லா ராஜ்யங்களையும் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கி, நீ அரிசியை புடைக்கிற நேரத்தில் அந்த கோது அது இதெல்லாம் பறந்து போற மாதிரி ராஜ்யங்கள் சுக்கு நூறா உடைஞ்சு போகும். அந்த கல் மட்டும் அப்படியே எழும்பி ஒரு மலையாக எழும்பும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலுமல்ல இரவுமல்ல, ஆனாலும் பின்னேரத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்த நாளிலே ஜீவ தண்ணீர் எருசலேமிலே இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் இதோ வருகிறது. அந்த நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். இப்ப சொல்ல போறேன், சொல்ல முதல்ல எனக்கு காற்றடிக்குது. அந்த நாள் அந்த நாள் இயேசு பேசிக் கொண்டிருந்தார் பரிசேயரோடு. ஆபிரகாமை குறித்து பேசும் நேரத்திலே அந்த இடம் வந்தது. அவர் சொன்னார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான், அதை கண்டு களி கூர்ந்தான். அதுதான் இந்த நாள், இந்த நாள் அந்த நாள். அநேகம் பேருக்கு கிட்டையும் போகல இந்த வார்த்தை. அந்த நாளை அவன் கண்டான், அதை கண்டு களி கூர்ந்தான். நற்செய்தி அவனுக்கு தெரியும், the Messiah will have to come and reign. நற்செய்தி ஆபிரகாமுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நான் சொன்னேன், இந்த மாடு இந்த கோழி இந்த உலக்க இந்த பெருசன் பிள்ளை, அதான் இப்படியிலே இருக்கிறாய். அதான் இந்த கவலைகள் எல்லாம் பாம்பு சுத்தின மாதிரி சுத்தி இருக்குது. வாலிபர்களும் கவலை, வயோதிபரின் கவலை. பிறக்கும் போதும் அழுகிறாய், இறக்கும் போதும் அழுகிறாய். அழு, இடையிலையும் அழுகிறாய். ஆபிரகாம் அந்த நாளை கண்டான், களி கூர்ந்தான். அவனுக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டது. The day will come. Jesus Christ will come and sit on the throne. அவர் சிங்காசனத்திலே பூமியிலே வந்து அமர்ந்திருப்பார். எங்கே இருப்பார் என்று கேட்கிறாயா? இயேசுவே சொன்னார் மத்தேயு 5:35, பூமியின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய பாதப்படி. எருசலேமிலே சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜனுடைய நகரம். The city of the great king. மகாராஜனின் நகரம். அங்கதான் பிரதர் வாரார், வேற எங்க? மோட்சம் மோட்சம் மோட்சம். யூதர்களுக்கு இப்படியான ஒரு சொல்லு தெரியாது. அவங்களை பார்த்து கொண்டிருந்தது. ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தம், மேசியா வருவாரே சந்ததி என்று சொன்னாரே. அவங்கள ஆராய்ஞ்சு படிப்பாங்க. ஹீப்ரு அவன் பாஷையிலான எழுதினது. பொழுது விடிந்து விடிவள்ளி உதிக்கும் வரை அந்த வசனத்தை கவனிச்சிருப்பது நலமாயிருக்கும்.
இருளிலே விடிவள்ளி போல இருக்கிற அந்த தீர்க்க தரிசன வசனம், அதை கவனித்திருப்பது நலமாயிருக்கு. Oh Lord, அவர்கள் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நான் நிறைவேற்றுவேன். யாக்கோபுக்கு கொடுத்தது அதுதான். தாவீதுக்கு கொடுத்தது தான். We're going to go through the scriptures. அவர் பார்த்து கொண்டிருந்தார். ராஜ்யம் ராஜ்யம் எப்போது வரும்? எப்போது எங்கள் நெருக்கங்கள் முடியும்? வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர். எத்தனையோ பேர் வாக்குத்தத்தத்தை பெறாது மறித்தார்களாம். எபிரேயர் 11 கூறுகிறது. அவர்கள் எல்லாருமே எதை நோக்கி இருந்தார்கள்? தேவனாலே கட்டப்பட்ட ஒரு பரிசுத்த நகரத்தை, that city, இந்த பூமி அவர்களுக்கு அருகதையாக இருக்கவில்லை. அதுதான் ஜெருசலம். Oh my God, ஏன் இன்றைக்கு சண்டையும் யுத்தமும் என்று பார்க்கிறாயா? எத்தனை வருஷங்களாய் முதல் தரம் வந்ததை தப்ப விட்டார்கள். வேதவாக்கியங்கள் சொல்லுகிறபடி அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். ஜீவாதிபதி, அது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. இப்பொழுது ராஜாதி ராஜனாய், கர்த்தாதி கர்த்தராய் அவர் பூமியை அரசாள வருகிறார். You must be ready. யாத்ராகமம் 19:5-6 நீங்கள் என் உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருந்தால் நான் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக்குவேன். அதாவது நீங்கள் ராஜாக்களாயும் இருப்பீர்கள், ஆசாரிய கூட்டமாயும் இருப்பீர்கள். ஆசாரியர்கள் தேவனோடு பரிந்து பேசுகிறவர்கள் ஜனங்களுக்காக. You have a priestly ministry, intercession, interceding with God, and there is another position. இன்னும் அடுத்த பதவி ராஜாக்கள். ராஜாக்கள் ஆளுகை செய்ய, அதிகாரம் செலுத்த, அவர் நாமத்திலே, அவருக்கு கீழே, அவருடைய சிங்காசனத்திலே பகிர்ந்தவர்களாய், உடன் சுதந்திரர்களாய். ஹோ, இதுதான் தேவனுடைய திட்டம். சனமண்டைக்கு மோட்சத்துக்கு போக போதகர்மார் ஆயத்தப்படுத்துகிறார்கள். தேவனுடைய இரக்கமும் கிருபையும் மோட்சத்தை குறித்து ஒரு செய்தி என்னிடத்திலே இல்லை. அதை தயார் பண்ணும்படிக்கு விருப்பமும் தேவன் கொடுக்கவில்லை. இந்த 30 வருஷங்களாய் மோட்சம் மனுஷனுடைய இடம் அல்ல. அவன் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமாகிய இயேசுவோடு, மேசியாவோடு இஸ்ரவேல் தேசத்திலே ஜெருசலேம் நகரத்தை பிரதான காரியாலயமாக கொண்டு அவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கும். பரிசுத்தவான்கள் அவரோடு கூட பாடுகள் அனுபவித்தவர்கள் அவரோடு கூட ஆளுகையும் செய்வார்கள், இப்பொழுதும் இனிமேலும். அது யாத்ராகமம் 19:5-6 வாசிக்கலாம். அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இதோ உங்களை ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ள ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்க. எபிரேயர் புத்தகத்திலே 4 அதிகாரம் 1-2 ஆபிரகாமினுடைய சந்ததியார்கள், அதுக்கு பிறகு வந்த அந்த ஜனக்கூட்டம் யூதர்கள், அவர்களை குறித்து என்ன பேசுகிறார்? எபிரேயர் 4
ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான எது இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது? அவரது 1000 வருஷ அரசாட்சி எருசலேமிலே காரியாலயமாக கொண்டு நடத்தப்படும். அங்குதான் அதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும், யாரில்? உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகாதவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தாய் தகப்பன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு, கோழி குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு ஓடின மாதிரி ஓடினார்கள் தெரியுமா? வார்த்தை வாயிலும் இல்லை, வார்த்தை இருதயத்திலும் இல்லை. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிப்பாய் இருக்க கடவன். இந்த வார்த்தை இல்லாமல் ஜீவிக்க முடியாது. நீதிமான் வார்த்தையினாலே அவன் ஜீவிப்பான். அந்த வார்த்தையில இருந்து விசுவாசம் வருகிறது. வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படுகிறதுனாலே, நீ கீழ்ப்படியாமல் இருந்தால் உன்னுடைய வீடு விழும், உன் ஆவிக்குரிய ஜீவியம் விழும். எப்பொழுது விழும் என்றது உனக்கு தெரியாது. நீ ஆராதனைக்கு மோன் தரிசனம் கொடுத்தா போகிறாய், போ. நேரம் வருகிறது, வீடு கவிண்டு போம். அந்த சுனாமி தண்ணி வந்து வீடெல்லாம் உட்டச்செறிஞ்சு கொண்டு போன மாதிரி சோதனை வரும். கிணறுகள் கூட பிட்டுங்கப்பட்டு வெளியிலே கிடந்ததை பார்த்திருப்பீர்கள். கட்டாயம் வரும், சோதனை வந்தே தீரும். நோட்ஸ் எடுக்கிறாயா? காத்திரு, உன் விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த நேரம் பார்க்கலாம். உன் வாயிலே வார்த்தை இருந்ததா? உன் இருதயத்திலே அங்கே நாட்டினாயா? அதுக்கு கீழ்ப்படிந்தாயா என்று மற்றவர்களை விட நீதான் முதலில் அறிவாய். அறுவடையோ முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லையே. ஏனெனில் நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, 2ஆம் வசனம், நமக்கும் அறிவிக்கப்பட்டதே. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீயும் தேவ வசனமாய் கேட்காவிட்டால் இந்த நற்செய்தி உனக்கு பிரயோஜனப்படாது. வெக்கைக்குள்ள வந்திருந்து உன் சட்டை எல்லாத்தையும் ஈரமாக்கி வீட்டுக்கு போனதான் மிச்சம். அவ்வளவுதான். உன்னை நீ ஏமாற்றுகிறாய். சவக்காலைக்கு போய் மம்மட்டி எடுத்து நீ கிடங்கு தோண்டுகிறாய். வந்து கேட்கிறார்கள், என்ன செய்கிறாய்? உனக்கே நீ குழியை தோண்டுகிறாய். ஓ எஸ். 1 சாமுவேல் 8:5 ராஜ்யத்தை குறித்து அறிவு மங்கி போனதனாலே தேவன் ராஜாவாகி இருந்து தம்முடைய ஜனத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். யாரோ ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். இது ஜோஷுவாவுக்கு பிறகு ஒரு கிதியோன், ஒரு சாம்சன், ஒரு சாமுவேல், ஒரு டேவிட், ஒரு கிடியன், ஒரு தானியேல். அவர்கள் காலத்திலே கொஞ்சம் கீழ்ப்படிவாயிருப்பார்கள். அவன் செத்து போன உடனே மறுபடியும் ஓடுவார்கள் முண்டங்கள் இடத்திலே. இப்ப ஏதாவது வித்தியாசமா? இல்லை, சேம். வாசித்து பார். அவரை விட்டு தூரமாக போனதும் 8 வருஷத்துக்கு தூக்கி கொடுப்பார் பிசாசுகள் கையில. அழுது கொண்டு வருவார்கள், குணமாக்குவார், விடுதலை கொடுப்பார். ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அவன் இருக்கும் காலம் வரைக்கும் மௌனமாய் இருப்பார்கள், கீழ்ப்படிவா. அவன் செத்த உடனே திரும்பியும் ஓடுவார்கள். இந்த முறை தூக்கி 20 வருஷத்துக்கு கொப்பு கொடுப்பார் பேய்ச்ச அவர்கள் எதிரிகளிடத்திலே. இவை யாவும் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த ராஜ்யத்தின் அறிவு இல்லாமதனாலே, அது மங்கி போனதுனாலே வஞ்சிப்புக்குள்ளே அகப்பட்டு, எங்களுக்கு ஒரு ராஜா தேவை, மற்ற எல்லாருக்கும் ராஜா இருக்குது, மற்ற தேசங்களுக்கு ராஜா இருக்குது. அந்த ராஜா முன்னால போய் அவர்களுடைய யுத்தங்களை எல்லாம் சரி பண்றார். அவங்க யுத்தத்தை வெற்றி எடுத்து கொடுக்கிறார். எங்களுக்கும் தேவை. இது சாமுவேலுக்கு மிக துக்கத்தை கொண்டு வந்தது. அவன் போய் கர்த்தரிடத்திலே சொன்னான். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். You don't have to turn there. 7ஆம் வசனத்திலே தேவன் சொன்னார் சாமுவேல்ட்டு, சாமுவேல், listen, அவர்கள் உன்னை வறுக்கவில்லை, அவர்கள் உன்னை தள்ளிவிடவில்லை சாமுவேல்,
அவர்களை என்னைத்தான் தள்ளிவிட்டார்கள். நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்களுக்கு இன்னும் ஒரு ராஜா தேவையாம். அதுதான் நடந்தது. இயேசு வந்ததும் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு பிறகு அவரை தள்ளிவிட்டார்கள். அவரை சிலுவையில் அறையும். எங்களுக்கு ராஜா தேவையில்லை, எங்களுக்கு ராஜா ஒரு ஆள் தான், சீசர். அவரை தள்ளிவிட்டார்கள். சேவான் சொன்னால் நீங்க யாரைத்தான் எதிர்க்கல, உன் வாழ்க்கை எப்படி? இன்னும் எத்தனை நாட்கள் ஞாயிறு வந்து என்னத்தையோ என்ன பார்க்குற மாதிரி இருந்து போட்டு போறாய். எனக்கு அதை சொல்லவே விருப்பம் இல்லை. ஆண்டவர் கேட்டார், வனாந்தரத்துக்கு ஏன் போன? நீ ஆரை பார்க்க போனே? மெல்லிய ஆடை போட்டிருக்கிறாங்களையா, இந்த சீத்ரூ ஒன்று சொல்லுவாங்க, பெண்களுக்கு நல்லா விளங்கும். சீ த்ரூ, சட்டைக்கு உள்ள அளவார், அதையா பார்க்க போனீர்கள்? அப்படி ஆண்டவர் சொன்னதா? ஆமா ஆமா சொன்னாரு. எல்லாமே நேரம். நீ யாரை பார்க்க போறீங்க? காத்துக்காரர நானதையா? அவருக்கு வேணும் கேள்விக்கும் மறுமொழி கொடுக்கணும். யாரை பார்க்க பண்ணி இன்றைக்கு யாரை பார்க்க வந்தாய்? ஸோ அதன் பிறகு ராட்சியங்கள் மாறியது, ராட்சியங்கள் எழும்பியது, ராட்சியங்கள் விழுந்தது. பல தேசங்களிலே ராஜாக்கள் எழுப்பினார்கள். எப்படியா இருக்கும் நேரத்திலே? பாபிலோன் தேசத்திலே ஒரு ராஜா நெபுகாத்நேசர் என்கிறவன், அவன் ஆண்டு கொண்டிருந்தான். அதை நீங்கள் தானியேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் அவன் நித்திரைக்கு போயிட்டு, அல்லது எப்பப்ப யோசிச்சு கொண்டிருந்தாலும் எனக்கு தெரியாது, இனிமேல் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும். அப்போ டெலிவிஷனும் இல்லை, டெலிஃபோனும் இல்லை, செல்போனும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஐபேடும் இல்லை, ஒரு இது மேலே ஒரு டெக்னாலஜியும் இல்லை. அது உங்களுக்கு தெரிய வேணும். ஒன்றில் ஜனங்கள் பேயோடு தொடுக்கப்பட்டிருந்தார்கள், அல்லது ஜனங்கள் தேவனோடு தொடுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் காரியங்களை அறிய வேண்டியதாக இருந்தது. வாட் டஸ் தி ஸ்கிரிப்சர் சே? ஈரோது கூட கூப்பிட்டு கேட்டான், மேசியாங்கிறவர் இஸ்ரவேலின் ராஜா எங்கே பிறப்பார் என்று ஆக்களை கூப்பிட்டு கேட்டான். எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. புறஜாதியான் ஹெரோட். அவர் சொன்னார், எப்ராத்தாயின் இடத்திலே பெத்லெகேம் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, அங்கே பிறப்பார் என்று தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு ராஜாவா? எல்லாமே முன்னறியப்பட்டது. நடக்க போகிறவைகளை முன்கூட்டியே அறிவிக்கிறேன். காலம் வந்ததும் அது நிறைவேறியது. நானே அதை நடப்பித்தேன், நானே அதை நிறைவேறும்படிக்கு செய்தேன். என் கருத்துக்கு தப்பி வைக்கத்தக்கவன் யார்? என்னை யாருக்கு ஒப்பிடுவாய்? நானே முந்தினவரும் நானே பிந்தினவரும். கிறிஸ்தவர்களை கடவுள் அவரவர் ஜனத்துக்கு ஒரு கடவுள். பரலோகம் போறாங்கல்ல, அவர் இறங்கி கீழே வார. ஓஹோ, தோணியில போகவா? ஆற்றில போய் எல்லாம் போய் கடலுக்கு போவதா? கடல்லையே கிட விரட்டும் சுனாமி. தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவன் படுக்கைக்கு போற முதல்ல நான் சொன்ன மாதிரி எத்தனை நாள் யோசிச்சானோ தெரியாது. ஏன்னா இதுக்கு பிறகு என்ன சம்பவிக்கிறது, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்றெல்லாம் சிந்திப்பானாம். விளங்குதா? ஸோ அந்த 2ஆம் அதிகாரத்திலே ராஜ்யபாரம் 2ஆம் வருஷத்திலே நெபுகாத்நேசர் சொப்பனங்களை கண்டான். அதிலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்து போயிட்டு, அதுவும் அவன் நித்திரை செய்யும் நேரத்திலே அவனுக்கு ஒரு சொற்பனம் அங்கே கொடுக்கப்பட்டது. அவன் நித்திரையிலே கனவு கண்டார். நீ கனவு கண்டிருக்கிறதானே? எல்லா ஊழல் கனவும் இது தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு கனவு. கனவு பிசாசினிடத்தில் இருந்து வரலாம், நீ நிறைய கழுத்து முட்டை சாப்பிட்டதனால் வரலாம், அல்லது பேய் உனக்கு கனவை கொடுக்கலாம்.
எல்லா கனவும் தேவனாலே கொடுக்கப்பட்டதல்ல. அறிந்து கொள். இப்ப ராஜா இந்த சொற்பனத்தை கண்டு எல்லா மந்திரகாரர்களையும் சூனியக்காரர்களையும் எல்லா குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்தான். சரியோ, அழைச்சா எல்லாரும் வருகிறான். எங்க கிடந்து வந்தினமோ நான் அறியேன். அப்பையும் இருந்தது இப்படிப்பட்ட ஆக்கள், இப்பையும் இருக்குது. எத்தனையோ பிரதம மந்திரி, ஜனாதிபதிகள், இவர்களுக்கு பின்னாலே மந்திரகாரர்கள். குறிப்பாக ஒரு புத்தகத்திலே, மோசையின் புத்தகத்திலே, யாத்திராகமத்திலே பார்வோனுக்கு பின்னாலே யார் இருந்தது? பலமா சொல்லு. மந்திரவாதிகள். ஆலோசனை கொடுக்க, அதுக்காகத்தான் ராஜாக்களுக்காக, பிரதம மந்திரிகளுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேணும். சமாதானம் உள்ள ஜீவியம் நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு தேவன் பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்லி வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அப்ப இவங்க கூப்பிட்ட உடனே அவன் சொன்னான், நான் ஒரு கனவு கண்டேன். இந்த கனவு என்னை கலங்கடிக்க பண்ணியது. இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த கனவை நீங்கள் அறிந்து அந்த கனவுக்கு அர்த்தம் எனக்கு சொல்ல வேணும். அப்படி என்று சொல்லி அந்த அந்த வந்த கல்தியர்ல எடுத்து இருக்கிற எல்லா மந்திரவாதிகள்கிட்டையும் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நல்லது ராஜாவே, உங்களுடைய கனவு என்ன? நீங்கள் சொல்லுங்கள் கனவை, நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் அர்த்தத்தை. அவன் சொன்னான், இல்லை இல்லை, கனவை சொல்ல மாட்டேன். குறி சொல்றாக்குன்ற மொழி எப்படி போயிருக்க வேண்டிய யோசிச்சு பாருங்க. ஆளையால் பார்த்துருப்பாங்க சில வேளை, என்னடா இந்த மனுஷன் கனவை சொல்ல மாட்டானாம். சரி, சொல்ல மாட்டேன், நீங்கள் எனக்கு அர்த்தத்தை நீங்கள் அறிவிக்க வேணும். அந்த அர்த்தத்தை எனக்கு அறிவியாமல் போனால் துண்டு துண்டா உங்களை வெட்டுவேன். என்ற தகப்பனே, இது என்ன பைத்தியம் இது? அது 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கலாம். நீங்கள் உங்களை துண்டா வெட்டுறது மட்டுமில்லை, ஆக்களை அனுப்புவேன். வாசிக்க தெரியாத ஆக்கள் கேளுங்கோ, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு கதையை சொல்றேன். இதுக்கு உனக்கு விளங்காட்டி சந்தைக்கு போய் கொஞ்சம் கடலையை அவிச்சு போட்டு வில்லு. உங்கள் வீடுகளுக்கெல்லாம் நெருப்பு வைப்பேன். என்னப்பா இது? எங்களை வெட்டி போட்டு பஞ்சாதி பிள்ளைகளை விரட்டாலும் பரவாயில்லை, வீட்டை நெருப்பு வைக்குவாம் இந்த மனுஷன். அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரிய வேணும். நீங்கள் சொற்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னால் அதற்காக வெகுமதிகளையும் பணத்தையும் உங்களுக்கு சன்மானம் எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேணும், நான் உங்களுக்கு பரிசு கொடுப்பேன். பின் அவங்க என்ன மறுமொழி கொடுத்தாங்க என்றால், அவர்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த முஸ்பாத்தியான காரியங்கள் இதில் கிடக்குது. நீங்கள் வாசிச்சு குதி குதி என்று குதிக்காம என்ன இதை பாருங்க. அவர்கள் மறுபடியும் மறுமொழியாக, ராஜா அடியாருக்கு சொற்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை நாங்கள் விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா மறுமொழியாக, என்னிடத்தில் இருந்து இந்த தீர்மானம் வெளியில வந்தபடியால் நீங்க இப்ப என்ன செய்கிறீங்க தெரியுமா? காலத்தை கொஞ்சம் தாமதிக்க பார்க்குறீங்க. நீங்க சரியான உங்களோட பாசையில் எமகாதர்கள். அவன் ஜூனியக்காரன் பின்னு போறாரு. நீ காலத்தை மெதுவா நீடிக்க பார்க்குறான். அதை கதைச்சி இதை கதைச்சி சுத்தி வளைச்சி வேலை பாயிண்ட்டுக்கு வா. சொல்ல மாட்டியோ சொல்லுவியோ? இவங்க மறுபடியும் கேட்டாங்க, உங்களோட கனவை எங்களுக்கு சொன்னா தானே சொல்லலாம். இது என்ன தெரியாம என்னட்டு தெரிகிறது? நீங்க காலத்தை தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள். நிச்சயமா எனக்கு தெரியும், காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். அதாவது அதெல்லாம் மாறிப்போம். இந்த கனவு சும்மா ஒரு இது இல்லை, அப்படியாக என்ன வேணாம் என்று சொல்லி ஒரு கள்ளத்தனமாக ஏமாத்துற பிரகமாக எனக்கு மறுமொழி கொடுக்க நீங்க திட்டம் போட்டிருக்கீர்கள். அப்படித்தானே?
என்ன நடந்திருக்கு ஆடையால் பார்த்துட்டு இதென்னடா இது எல்லாரையும் வர சொல்லி போட்டு நாங்கள் எங்கட வேலையை பார்த்துட்டு இருக்காம கனவு கண்டதான் கனவு கண்டேன் தோழி என்ற மாதிரி. அது நீ இது நெபுகத்நேசர் கனவு வடிவாக்கள் இது வரப்போகிற காரியங்களை குறித்த கனவு. ஆல்ரைட் நவ் அப்படியாய் அவன் அவர்களை விரட்டினான். நீங்கள் சொற்பனத்தை எனக்கு தெரிவியா போனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறக்கும். ஆகியால் கனவை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்றார். கல்தையர் திருப்பி மறுமொழியாக, ராஜா நீங்க கேட்கிற காரியம் ஒருவராலும் கூடாது, இந்த பூமியில ஒரு மனுஷனும் கிடையாது, இப்படியே யாரோ கனவு கண்டது யாரோ கண்டதை சொல்லலாமா? எங்க இருக்குது? நீ கண்டதை தெரியாதே. பூமியில ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார்கள். ஒற்று மனுஷனையும் நீங்கள் தேடி பிடிக்க முடியாது. இப்படி சொன்ன உடனே 12ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் அவனுக்கு கோபம், சற்றியான கோபம் வந்தது. ஏன் திருப்பி திருப்பி இவங்க சலப்புறாங்க கிடந்து எங்களால் சொல்லலாதுன்னு சொல்லி இருந்தா சரிதானே. சற்றியான கோபம் வந்து உக்கிரம் கொண்டு பபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். போச்சு. எல்லா சூரியக்காரன், எல்லா மந்திரக்காரன், எல்லா குறி சொல்கிறவன், எல்லா அஞ்சனம் பார்க்கிறவன், ஐயோ எவ்வளவு நல்ல காரியம், எல்லாரையும் முழு பேரையும் கொலை செய்யும்படிக்கு ராஜா கட்டளையிட்டான். ஆண்டவர் திறமான ஒரு திங்கா போட்டார். ஜனங்களை கட்டுக்கிறது, நாள் பார்க்கறது, நாள் பார்த்து உள்ள போனோன்னு மாடியில் இருந்து தொப்பண்டு விழுறது. அதுக்கு பிறகு வாரார் இங்கே ஒரு பேயிற ஊழியக்காரன், அவர் வந்துட்டு சொல்றது நல்ல பூவை தேவன் பறைத்தார். ஓ, மாடியில் இருந்து பறைத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அடுத்ததாக உன்னை எடுப்பார் போ. விளங்குது உங்களுக்கு? சிரிக்க கஷ்டமா இருக்கும் பிரதர். ஆத்மாவையும் எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துட்டேன் பிரதர். எல்லாம் இந்த செல்போனுக்குள்ள கிடக்குது. செல்லம் கன நாள் சொல்லி குஞ்சு குட்டி இங்கிலீஷில் எல்லாம் எழுதினோம் KUTTY குட்டி. இது இங்க வந்தோண்ட உள்ளுக்கு இருக்கிற அந்த குட்டிகளை நாங்க வழியாக எடுக்க வேணும். பேசினை கொண்டு தெரிஞ்சு ஓடி போய் உடலி மேல் காணாது பேசின் படிக்க. Oh precious Lord. அப்போ கொலை செய்யும் படிக்க எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இவ்வளவு வரையும் கேட்டுட்டீங்களா? இன்றைக்கு வயிறை பார்த்து சொல்லிடுறேன், பேசாமையிரு. குளிச்ச மாதிரி எனக்கு வந்தாலும் நான் எழும்ப மாட்டேன் இந்த இடத்தை விட்டு. இன்றைக்கு அவர் கொடுக்குற எல்லாத்தையும் எடுத்து தான் நான் போறது. கட்டமனம் போல இருந்தா கத்து, கையாட்டவனம் போல இருந்தா கையாட்டு, முன்னாலே இருக்கிறார்கள் இடிச்சிடாத. Hallelujah. சிலருக்கு அப்படி இருக்குது. கையை உயர்த்தவனும் கத்துக்கணும் மட்டும் பாரு, என்ன நினைப்பாங்களே இவங்க. நான் ஒரு பெரிய பிரபலமான நடிகையர். அப்போ கொலை செய்ய வேணும் என்று சொல்லி கட்டளை சட்டம் பிறந்துட்டது. இந்த நியூஸ் வந்து எப்படியோ தானியலுக்கு கிடைச்சிட்டது. தானியலும் ஒரு ஞானதிர்ஷ்டிக்காரன், அவன் தேவனிடத்தில் இருந்து காரியங்களை அறிவிக்கிறவன் என்று சொல்லி இதுவரையிலும் ஆக்களுக்கு தெரிஞ்சிட்டது. அப்போ தானியலுக்கும் பிரச்சனை வருகிறது. அதில் ராஜாவோடு இருக்கிற அந்த க்ளோஸாக இருக்கிற சில உத்தியோகத்தர்கள் தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தான் அவர் பேர்
சொல்ல முடியாட்டி பேசாத. ஆரியோ கோடை எங்கட இதில் வேணுமெண்டா ஆரியோ கொடை, நுகை கொடை. அவனோட பேசி யோசனை பண்ணி புத்தியாக பேசினானா. 15ஆம் வசனம். அப்ப தானியேல் கேட்டான், பார்க்குறீங்களா, அது சரி, ஏன் இப்படி இருந்தா போல ஒரு எல்லாரையும் கொலை செய்யணும் என்று ராஜா? என்ன நடந்தது? தானியேலுக்கு தெரியாது என்ன நடந்தது. அப்படியாக அவன் யோசித்து ஆரிய கோடையோட பேசின. ஆரிய கோடை ரைட். 16ஆம் வசனம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொற்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். அதோ அவன் நேபுகாத்நேசருக்கு முன்னாக போய் கொஞ்சம் தவணை கேட்கிறான். எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள், கொஞ்சம் நாட்கள். நான் அவன் இந்த சூனியக்காரர்கள் பேசின மாதிரி பேசல. அவன் வணங்குவது the God of Abraham, the God of Isaac, the God of Jacob. Oh hallelujah! இயேசுவின் தாப்பன், நம்முடைய தாப்பன். அவன் அவனிடத்தை கேட்டுக்கொண்டான், கொஞ்ச நாட்கள் எனக்கு தாரும் என்று. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன் தோழரோடு பபிலோனில் மற்ற ஞானிகளோடும் அழியாதபடிக்கு அவனும் சேர்ந்து அழியாமல் இந்த மறைபொருளாக இருந்த இந்த 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 சொற்பனத்தை பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மீஷால், அசாரியா அவங்க தான் அந்த 3 சகோதரர்கள் அந்த நெருப்புக்குள்ள போனாங்க. இவர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தேவனை அறிந்த விசுவாசிகள். பார்த்தீங்களா, தானியேலுக்கு நெருக்கமான ஒரு நேரம் வந்தது. ஜெப வீரர்கள் தேவைப்பட்டது. உடனடியாக அவன் 3 பேரை கூட, ஹேய், நாங்கள் கொஞ்சம் ஜெபத்தில் குதிக்க வேணும். எல்லாரையும் கொல்ல சொல்லி ஆச்சுதாம். அவன் கனவு கண்டதாம், நாங்கள் அதை தெரிவிக்க வேணுமாம், அல்லது பிரச்சனை. அந்த 3 பேரும் எபிரேய வாலிப பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? ஐயோ ராஜா, தானியேல் பிரதர், இதப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நோ நோ நோ, அவங்க அவரை விசுவாசித்தார். 4 பேருமா சேர்ந்து விண்ணப்பம் பண்ணாங்க. ராத்தரசனச்சரே அவனுக்கு அந்த ரகசியம் வெளிப்பட்டது. தானியேலுக்கு தேவன் காண்பித்தார் வரப்போகிற காரியங்களை குறித்து காண்பித்தார். நேபுகாத்நேசருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் என்ன என்று கண்டு விவரித்து அதனுடைய அர்த்தத்தையும், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரே தேவன், சகல ஜாதி ஜனங்களுக்கும் ஒரே தேவன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரே தேவன், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளை எல்லாம் உண்டாக்கின ஒரே தேவன், இயேசு கிறிஸ்துவை அனுப்பிய ஒரே தேவன், அவர் அவர்களுக்கு காண்பித்தார். அப்ப உடனே தானியேல் என்ன செய்தான்? அவன் அவரை ஸ்தோத்திரித்து நன்றி சொல்லி அவரை தொழுது கொண்டு, நீர் உம்முடைய இரக்கத்தின்படி நீர் இதை எனக்கு அறிவித்தீர் அப்படி என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அப்ப தானியேல் பிறகு 24ஆம் வசனத்திலே ராஜாவிடத்திலே போய், இந்த ஞானிகளை அழிக்க வேண்டாம், இந்த சூனியக்காரரை அழிக்க வேண்டாம், பாருங்கள் இரக்கத்தை பாருங்கள், நான் அதை சொல்லுகிறேன், அதை நாங்கள் சொல்லுகிறோம் அப்படி என்று சொல்லி நேரம் வந்தது. அவர்களுக்கு ராஜாக்கு முன்பாக அவன் அழைத்து கொண்டு போகப்பட்டான். And after that, now what is going to happen is தானியேல் ராஜாவினிடத்திலே போய், இங்கே பூமியிலே எவரும் இதை வெளிப்படுத்த முடியாது, எந்த ஒரு மனுஷனாலும் கூடாது உம்முடைய கனவை வெளிப்படுத்த. அவங்க சொன்ன மாதிரி சொன்னான். ஆனால் பரலோகத்திலே ஒரு தேவன் இருக்கிறார், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் இருக்கிறார், ராஜ்யங்களை ஆளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் மறைபொருளையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறவர். இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனாலும் ராஜாவே, தானியேலின் தாழ்மையை பாருங்கோ. இது அறிய வேண்டியது என்னவென்றால், இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது நான் ஞானியாக இருக்கிறபடினாலோ, அல்லது எனக்கு ஏதோ நான் கொஞ்சம் மற்றாக்களை விட நல்லம் என்று சொன்னதுனாலோ தேவன் இதை வெளிப்படுத்தவில்லை. ராஜாவுக்கு காண்பித்தது ஆண்டவர் தான், தேவன் தான்.
அதை உமக்கு அறிவிப்பதற்காக எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. நீர் இனி வரப்போகும் சம்பவங்களை அறிந்து கொள்ள இந்த கனவு கொடுக்கப்பட்டது. அதை தேவன் எனக்கு காண்பித்து அதனுடைய அர்த்தத்தையும் எனக்கு வெளிப்படுத்தினார். உமக்காக எனக்காக என்று சொன்னான். அப்படியே அவன் சொன்னதுக்கு பிறகு அவனிடத்திலே 31வது வசனத்திலே ராஜாவோடு அவன் பேசுகிறான். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதனுடைய ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை தங்கம் அல்லது பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் கைகளும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமாயும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கையிலே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் வேகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களஞ்சியத்திலே இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காத்து அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொற்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாதி ராஜாவே, நீர் ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமை மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுஷர்கள் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையிலே ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னாலாகிய அந்த தலை, அந்த சிலையின் தலை நீர்தான். இப்போ அந்த தலை பொன்னாகி இருந்தது. அது ஒரு ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம். அதற்கு ராஜா நீர்தான். அந்த பொன்னான நீர் கண்ட தலை நீர்தான். அதான் அதனுடைய அர்த்தம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறு ஒரு ராஜ்யம் தோன்றும். அதாவது உமது வல்லமைக்கு இல்லாமல் அதுக்கு கீழே ஒரு உமது வல்லமைக்கு குறைந்ததான ஒரு ராஜ்யம் தோன்றும். அது பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும். அந்த ராஜ்யம் அது மார்பும் கைகளும். பெர்ஷியா, மெடோ பெர்ஷியா, ஈரான் தேசத்தை ஒட்டிய அந்த பெரிதான ராஜ்யம் இவைகள் நடந்து முடிந்தது. அந்த ராஜ்யம் மார்பும் கைகளும் அது வெள்ளியாக நீர் கண்டீர். The hands and the chest. மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். அந்த ராஜ்யம் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமாக இருந்தது. அது மூன்றாம் ராஜ்யம். அந்த ராஜ்யமும் நடந்து முடிந்தது. அந்த ராஜ்யம் எழும்பி முடிந்தது. நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உஜமாயிருக்கும். அது கால்கள். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்தெறிந்து போடும். அந்த பாதங்கள், அந்த கால்கள். இது ரோமராட்சியம். ரோமராட்சியம் உலகத்தை ஆண்டது என்று சரித்திரம் படிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். ரோமராட்சியம் தான் ஆண்டு கொண்டிருந்தது இஸ்ரவேலை. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நாங்கள் யுத்த காலத்திலே நெருக்கப்பட்ட மாதிரி
பட்டணங்கள் கொளுத்தப்பட்டது, சத்தியான வரியும் அதுவும் இதுவும், ஜனங்கள் திக்குமுக்காடினார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது எது? தேவனுடைய ராஜ்யம். வாயால சொல்லு, தேவனுடைய ரோமராட்சியம் அங்கே நிலை கொண்டிருக்கும் நேரத்திலே தேவன் இயேசுவை அனுப்பினார். The pilot was there, Herod was there. மிகவும் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். ஆம், சத்தியான நேரத்திலே இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அந்த கால்கள் இரும்பு. The kingdom of Rome, முதலாவது பாபிலோன் ராஜ்யம், தலை நேபுகாத்நேசர். இரண்டாவது மெடோபேர்ஷியா, அந்த ராஜ்யம் கைகளும் மார்பும், அது வெள்ளி சில்வா, வைரம் தொடையும் கிரேக்க ராஜ்யம். The kingdom of Greece, and கால்கள் ரோமராஜ்யம். இப்பொழுது பாதங்கள், அதுக்கு பிறகு வாசிப்போம் நாங்கள். பாதங்களும் கால் வீரர்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். இஸ் a divided kingdom. இரும்பும் களிமண்ணும் சேராது. ரோம் மற்ற ஐரோப்பா நாடுகளோடு சேர பார்க்கும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இந்த 4 ராஜ்யங்களும் அது சேர முடியாமல் இருக்கிறது. காலில் 10 விரல்கள் இருக்கிறது. 10 ராஜ்யங்களை இவர்கள் சேர்த்தெடுக்க வேணும். இப்படியாக இந்த 4 ராஜ்யம், பாபிலோன், மெடோபேர்ஷியா, and then Greece, and then the kingdom of Rome, இந்த 4 ராஜ்யங்களும் முடிந்து அதற்கு பிறகு அந்த ராஜ்யங்கள் பிரிக்கப்படுகிறது. காலிலே பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இப்படியாக இருக்கும் நேரத்திலே இந்த ராஜாக்களின் நாட்களிலே, அதை நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். 42ஆம் வசனம், கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். அதாவது பலன் இல்லை. இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். ஆனாலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். இந்த ராஜாக்கள். 44ஆம் வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஒரு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலே இருந்து பெயர்ந்தது. அதை வெட்டி யாரும் எடுக்கவில்லை. அந்த பெரிய கல்லொன்று ஒரு மலையிலே இருந்து உருண்டு வந்தது. அந்த கல் உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிலை நிற்க போகிறது. Let's have the video now. அவன் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே அதுதான் நேபுகாத்நேசரின் ராஜ்யம். அதன் பிறகு மெடோபேர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், கால்கள் பிரிக்கப்பட்ட ராஜ்யம். கடைசியிலே இந்த நாட்களிலே தான் அந்த கல் உருண்டு கொண்டு வருகிறது. இதோ அவர் வருகிறார். பெரிய மலையாகியது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அது வளர்ந்து பூமியை நிரப்பிச்சு நீ விளையாடி கொண்டிரு. அதை பார்த்தாயா? இந்த சொற்பனத்தை தேவன் நேபுகாத்நேசருக்கு கொடுத்தார். இனிமேல் சம்பவிக்க போனும் ராஜ்யங்கள் எல்லாம் கோதுமையின் பதர்களை போல. நீ என்ன சொல்லுகிறாய்? எனக்கு நேரம் இல்லை. தானியேலை விட
தாவீதை விட, சாலமோனை விட, எல்லாரையும் விட எனக்கு பெரிய ராஜ பதவி எனக்கு நேரமே இல்லை. எனக்கு கம்பெனியோடு தான் இருக்கலாம், என் வேலையோடு தான் எனக்கு இருக்கலாம், கையை காட்டுவேன், எழும்பி ஓடுவேன். எனக்கு இதை பற்றி எனக்கு நேரம் இல்லை. நாட்கள் முடிகிறது. உனக்கு உள்ளே இருக்கிற பாம்புகளை யார் வெளியிலே கொண்டு வர போகிறார்கள் என்பதை பார்ப்போம். எவரையும் தேவனுடைய திட்டத்தை அடைய முடியாது. ஏதோ ஒரு நல்ல காரியத்திலே பிடிக்க பண்ணி பிஸியாக வைத்திருப்பது தான் பேயினுடைய திட்டம். கெட்ட காரியத்தில் அல்ல, ஒரு நல்ல காரியத்திலே. That is the strategy of the devil, to keep you busy in doing something good. சர்ச்சில் இருக்கிற கேத்தலிக் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச், Assemblies of God, CPM, எங்கள சபை, எல்லா சபை, ஜியோன் சபை, உலகமெங்கும் இருக்கும் சபைகளில் இருக்கும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அல்லது மறுபுறப்படைந்தவர்கள் எனப்பட்டவர்கள் அல்லது மெய்யாக அடைந்தவர்கள், இவர்கள் பிஸியாக இருந்து கொண்டிருக்க தேவன் இங்கும் அங்குமாக போய் இப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் வழியிலே கொண்டு வந்து அந்த சாத்தானின் வல்லமை உடைத்து சுத்த தண்ணீரை தெளித்து அவர்களை சுத்திகரித்து அவர்களை கொண்டு வந்து அவரது ராஜ்யத்திலே தூண்களாக்குவார். அதான் அவர் பரிசேயருக்கு சொன்னார், அஞ்ஞானிகளும் பாவிகளும் விபச்சாரர்களும் உங்களுக்கு முதலில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரராகிய நீங்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள். நீ ஆயத்தமா புறம்பான இருளுக்குள்ளே போக? விளையாடு. இன்றைக்கும் இன்னும் ஒரு செய்தியாய்க்க உனக்கும் தான் சொல்லுகிறேன். நான் எப்படி பேசுறேன்னு பார்க்காத, இங்க இருந்து தாழ்மையா இருந்து வசனத்தை கேட்கறது இல்லை, முரட்டாட்டம் பண்ணி பெருமை வந்து மண்டையால் வடிச்சு வாயில வார்த்தையும் இல்லை, இருதயத்தில் வார்த்தையும் இல்லை, ஓடுறது சர்ச்சை விட்டு. அப்புறம் அங்கே இருந்து இந்த எங்கள்ட பிசிஓருக்கா ஃபிக்ஸ் பண்ணி தாரீங்களா பார்க்க, நாங்கள் எங்களுக்கு அந்த ஆன்லைனில் போகுதாம், நாங்கள் பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் அதை செய்து தாங்கோ. எத்தனையோ பேர் வீட்டில் அங்கே இருந்து பார்க்கினா என்ன சொல்கிறார், என்ன கதைக்கிறார், கதைச்சு கொண்டே தான் இருக்கிறார். ஆமாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. நீ அவரது வார்த்தையை எடுத்துக்கொள்ளவில்லை, அவர் வார்த்தையை, அவர் அதிகாரத்தை, அவர் ராஜ்யத்தை நீ ஒரு பிள்ளையை தாய் அரவணைக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜ்யத்தின் அதிகாரம், அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய கலிகூறுதல், அதனுடைய விடுதலை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து எடுத்து தேவன் அங்கே அமுதாடியிலையோ அங்கே ஒரு காட்டுக்குள்ள கிடக்கிற ஒரு பிள்ளைக்கு கொடுப்பார். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீ மாத மாதிரி வந்து கேட்கிறவள் மாதிரி இருந்து போட்டு உன் பாட்டில் போயிட்டு நீ ஒன்றை கவனிக்கிறதே இல்லை. என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. பெருமை பிடித்தவர்களாய் இருந்தாவும் விடுதலை உனக்கு இல்லை, உனக்கும் இல்லை, உன் பிள்ளைகளுக்கும் இல்லை. சங்கீத புத்தகத்தில் 2வது சங்கீதம். Oh Lord, we worship you, Lord. Father, we thank you for Jesus. 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய அந்த மலையின் மேல் சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, உலகத்துக்கு 1000 வருஷங்களுக்கு முன்பதாக தாவீது இதை எழுதி வைத்தான். என் ராஜாவை அந்த மலையிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ராஜாக்களே உணர்வடையுங்கள், வாயை மூடு, நடுக்கத்தோடு அவரை சேவித்துக் கொள், பயத்தோடு அவரை தொழுதுகொள், குமாரனை தொழுதுகொள். எப்படி வாசித்தாய்? சேர்ச்சிக்கு போறேன், சேர்ச்சிக்கு தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, இதோ பிதாவாகிய தேவன் இயேசுவை நோக்கி, இதை கூறுகிறவர் யார்? இயேசு. கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை பிறப்பிக்க செய்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார்.
எப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடே களி கூறுங்கள். களி கூறுகிறாயா? தேவன் சொல்லுகிறார், நடுக்கத்தோடு களி கூர். இங்க வந்து காரியங்களை யாராவது நீ திருடி கொண்டு போனால் தேவன் பொறுத்திருப்பார். ஒரு நேரம் வரும், இடம் இல்லாமல் நீ பிடுங்கப்படுவாய். தேவனுடைய இரக்கத்தை ஒரு பன்னாடையாக எண்ணாதே. நீ மனம் திரும்ப வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியோடு தாவீது பேசினான். அவன் சொன்னான், நாத்தான், நான் ஒரு பெரிய மாளிகையிலே இருக்கிறேன். என்னுடைய வீடு மிகவும் அழகாகவும் பிரஸ்தாபம் உள்ளதுமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு கூடாரத்தில் இருக்கிறார். எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆகையினாலே நான் அவருக்கு ஒரு வீடு ஒன்றை கட்டுவேன். சொல்லி முடிந்ததும் நாத்தான் சொன்னான், ஓகே டேவிட். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர்கள். ராஜா தாவீது, நாத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி நாத்தான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதும் கர்த்தர் நாத்தானோட பேசினார். அவரோட பேசி, நீ போய் என் தாசன் தாவீதின் இடத்திலே நீ இவ்வளமாய் சொல்லென்று. முதலாம் நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார். நீ உன் பிதாக்களோட போக உன் நாட்கள் நிறைவேறும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் பிள்ளைகளில் ஒருவனாகிய உன் சந்ததியை, சந்ததி சந்ததி ஒருமை, அவர்தான் கிறிஸ்து, உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவர் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இங்க அவன் என்று போட்டிருக்குது. அவர் யார்? அவர் கர்த்தரும் ராஜனும் மகாதேவனுமாகிய நம்முடைய ஆண்டவராகிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவர் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவார். அவர் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இங்கே சாலமோனை குறித்து பேசவில்லை. இங்கே ஆபிரகாமு கிட்ட அந்த ஆணையை நிறைவேற்றும்படிக்கு தாவீதினிடம் வந்து இப்பொழுது ஆண்டவர் நாத்தான் மூலமாக பேசுகிறார். I will raise up thy seed. அதுதான் ஆபிரகாமுக்கு சொன்னார். இப்பொழுது தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. யாரை குறித்து சொல்லுகிறார்? கிறிஸ்து, மெசாயா. Yeah, that's why you got to dig and study about the prophecy. Your days are finishing. யாரை பார்த்து கொண்டிருக்கிறாய்? அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. அதை கவனித்திருப்பது நலமான காரியம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவருக்கு அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார். உனக்கு முன்னிருந்தவர்களை விட்டு என் கிருபை நான் விலக பண்ணினது போல அவரை விட்டு விலக பண்ண மாட்டேன். அவரை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவருடைய ராஜாசனம் என்றென்றைக்கும், அதாவது சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்று தேவன் சொன்னார். நாத்தான் சொல்லப்படுகிறது. So நாத்தான் இப்ப வீட்டுக்கு போறார். Hey, hey David, come here, I got some news for you. What is it? Is it good news? Yeah, it's good news. நல்ல செய்தி. You know what? You said you want to build a house for him. நீ ஒரு வீடு கட்டலாம் என்று நீ சொன்னாய். அவர் சொன்னார், நீ தாவீதினிடத்தில் போய் சொல்லு, நான் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். நான் வனாந்திரத்தில் வார நேரம் கூடாரங்களிலும் அங்கே மிகமாக தான் இருந்தேன். எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டுன்னு சொல்லி நான் யார்கிட்டையாவது கட்டதா? இல்லையே, நான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அவர் என்று இருக்கிற இடத்துல அவன் நீங்க போட்டிருக்கிறே, அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் ஞாபகம் இருக்கிறதா? Hosanna to the son of David. அந்த குருடர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தபடியினாலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், தாவீதின் வம்சத்திலே அவருக்கு ஒரு சந்ததி, ஒருமை கிறிஸ்து ஏற்படுத்துவார்.
அவர் பெரியவராக இருப்பார். ஸோ அந்த தீர்க்க தரிசனம் அதன்படியே கொடுக்கப்பட்டதே. இப்பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வேண்டும். தேவன் அதற்கு பிறகு முன்பு ஒரு தடவை தரிசனத்திலே கனவிலே தாவீதின் சரீர பிரகாரமான குமாரனாகிய சாலமன் அவன் பாத்ஷேபாக்கு பிறந்த பிள்ளை, முதல் பிள்ளை வேசி பிள்ளை, அது செத்து போனது. இப்பொழுது இவன் ராஜரி. அப்போ இவனுக்கு இன்னும் ஒரு சொற்பனத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார்? முதலாம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காருவதற்கு மனுஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உனது ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். யாரை குறித்து பேசுறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜ்யத்தை என்றை நான் டேடிக்கு சொன்னேன் தானே, டேவிடுக்கு சொன்னேன் தானே, உன்னுடைய தகப்பனுக்கு ஆபிரகாமுக்கு முந்தி சொன்னார், நான் அதை நிறைவேற்றுவேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரரும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் சொன்னபடி வாய்க்கும், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். And then now ஏசாயாவினுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு கன்னிகை கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு எம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இது அநேகமாக கிறிஸ்மஸ் டைமில் உப்பு புளி இல்லாத ஒரு பிரசங்கத்தின் மூலமாக சொல்லுவான். எம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு. தேவன் இனிமேல் வானத்திலே இல்லை, தேவன் நம்மோடு. ஏசாயா 9:6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனை கொடுக்கவில்லை, குமாரனை தான் கொடுத்தார். பாலகன் பிறந்தார். ஆளுகை செய்யும் குமாரன் நமக்காக அவர் பிறந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அரசாங்கம் அவர் தோளிலே. ஆஹா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆரை குறித்து இங்கே கூறப்படுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. எப்போயோ 750 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா மூலம் கூறுகிறார், Lord give me strength. And then அந்த 7ஆம் வசனத்தை பாருங்கள், அதில் தொடங்குறதையே பாருங்க. ரெடியா? நான் வாசிக்க போறேன். அதோட என்ன சொல்றார்? இது தாவீது, ஏசாயா எங்கேயோ இருந்தது, எந்தவோ காலத்தில் தாவீது எங்கேயோ இருந்தது. என்ன சொல்றார் பார், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம், the increase of his government, the increase of his government, அவரது அரசாங்கத்தின் பெருக்கம், நீடிப்பு, அது வளர்ந்து கொண்டு போவது. எத்தனை பேர் கல்லு வந்து அடிச்சு அந்த ராஜ்யங்களை அதன் பிறகு நிலத்து கீழே இருந்து அந்த கல் வளர்ந்து ஒரு பெரிய மலையா வந்ததை எத்தனை கண்டீங்க? கையெழுத்துங்க கண்டாக்கள். நீ பெற்றுமையிலே கல்வி ஓய்த்தாவிட்டால் நீ ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டாய் என்றால் இயேசு சொன்னார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். நீங்கள் சொன்ன நாங்கள் வைத்தோணுமா? நீ சிறு பிள்ளை அல்ல, கிளாடன் கிளாடி. அப்படியா சொல்லுவீங்க? அவ்வளவுதான் தெரியும். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவு இல்லை. சொல்லு, முடிவு இல்லை.
ஓ மை காட், இவை யாவும் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அதன் பிறகு நாங்கள் தானியேலின் புத்தகத்துக்கு போவோம். ஏற்கனவே நாங்கள் அதிலே அந்த 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேசருக்கு நடந்தது அவருடைய ராஜ்யத்திலே அதுகளை நாங்கள் வாசித்து சிலதை படமாகவும் தேவன் கிருபை புரிந்தார். அதை பார்க்கிறதுக்கே 7ஆம் அதிகாரம் தானியேல் 13-14 7ஆம் அதிகாரம் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கேன். இது நேபுகாத்நேசர் அல்ல, யார்? தானியேல். இது தானியேலின் தரிசனம், சொற்பனம் அல்ல. பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலாக ஒருவர் வானத்து மனுஷகுமாரனுடைய சாயலாக, மனுஷகுமாரன் உங்களுக்கு தெரியும் ஆரட்டு, மனுஷகுமாரன் 2வது மனுஷன், மாம்சத்திலே வெளிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆடியோவை ஒன்றும் செய்யாதே, நான் கூச்சல் போட்டேன், அதை கிறுக்காத. நான் இதை இனிமேல் கேட்க போற ஆக்களுக்கு சொல்றேன். அவன் குசினியில் சமைச்சிட்டு இருந்துட்டு அல்லது அவள் ஓடி வந்து என்ன ஊ என்று தண்டுட்டு திருப்பி விட்டுருவாள். அவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். இதோ அவர் மேகங்களுடனே வருகிறார், இதோ அவர் தேவதூதர்களோட வருகிறார். நோவாவின் நாட்களிலே லோத்துவின் நாட்களில் இருந்தது போல அவருடைய மனுஷகுமாரன் நாட்களில் இருக்கும். இதோ மேகங்களோட வருகிறார். அப்படி செய்து நீங்க தட்டாற்பட்டாரு நீ நித்திர போயிருந்தா எழும்புறதுக்கு நீ நினைப்ப நான் விழுந்து போறேன். இல்ல, மேகங்களோட வந்தார். அவர் நீண்ட ஆயுஷ் உள்ளவர் இடத்து மட்டும் வந்து, நீண்ட ஆயுஷ் உள்ளவர் உனக்கு மேலக்கம் விளங்கும்படி யார் பிதாவின் இடத்திலே கொண்டு வரப்பட்டார். யார் வாரார் பிதாவுக்கு முன்னால? மனுஷகுமாரனை போல ஒருவர் வந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுகிறாராம். தேவதூதர்கள் பார்க்கிறார்கள், என்ன நடக்கிறது? இதோ அவர் தரிசனமாக காண்பிக்கப்படுகிறது தானியேல். அவருக்கு முன்பாக அவர் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு. யாரை? மனுஷகுமாரனை போல நீண்ட ஆயுசு உள்ளவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டவர் இயேசு. அவருடைய கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கிறது. இது தானியேல் புத்தகத்து அவன் கண்டது. இது நேபுகாத்நேசர், அவன் ஜீசஸை கண்டுட்டான். கர்த்தத்துவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? இயேசு ஒரு உவமையை சொன்னார். தன்னுடைய ஊழியக்காரருக்கு வேலையை பங்கிட்டு கொடுத்து இதை வச்சு சம்பாதிங்கன்னு சொன்னேன். ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வர தூர தேசத்துக்கு போனானா, செவியுள்ளவன் கேட்க கடவான். செவியுள்ளவன், உள்ளான செவி. உந்த காதுக்கு தோட போடு, எண்ணத்தையும் போடு, அம்மி மாதிரி செய்து தோட்ட போடு. காது அறந்து விழுந்தாலும் பரவாயில்லை, போடு. ஆனால் உள்ளான செவி இல்லாமல் இது ஒன்றும் விளங்காது உனக்கு. ஓ ஜெய்சர். அதுக்கு பிறகு நீ போய் வாசிக்க வேணும். ராஜ்யம் அவர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ தானியேல் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான். 17ஆம் வசனத்தை பார். அந்த 4 மிருகங்களும் அதை விடுவோம். 18. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று அவன் அந்த தரிசனத்திலே கண்டான். வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் உடைக்கப்பட மாட்டாது. என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாமே நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்று உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை கண்ட பொழுது சொன்னார்.
சரி, அதுக்கு பிறகு எரேமியாவை கேட்போம், என்ன மாதிரி வாக்குத்தத்தம் வேண்டு. எரேமியா 23 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு யார் அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். எங்கே? எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, எங்கே? ஜீசஸ் எப்போதைக்கும் எங்க இருக்க போற? பரலோகமே என் சொந்தமே. எல்லாரும் குளறங்கோ. என்று காண்பேனோ பரலோகமே. பைபிளை மடிச்சு விட்டுருக்கிறான், பாட்டுக்களை வாங்காத அந்த பைபிளை அல்லது அவ்வளவுத்தையும் பட்டி ஏறி யாரும் கேட்டாங்கன்னா போறது. கேட்டா உனக்கு என்ன, நான் சொன்னு சொல்லு. விட்டுலாமா வர்றதே? வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டா, அந்த அலங்கோலமான பாட்டை வச்சிருக்க போறிய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதை விட்ட உனக்கு பயமா கிடக்குது. உனக்கு வார பயம் பேயாலே உண்டாகினது. பேயால பேயினால் வெட்டலாமா? வச்சுட்டீரு, அதையே படி. ஒரு ஆள் படிக்க சொல்லி கேட்டு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த அமுதகடிக்கு கிட்ட போய் கூட்டம் வைக்க படித்தேன். நானும் குளற, அவரும் குளறினார். மேலே பார்த்து கொண்டு குளறினார். அன்று ராத்திரியே மாரடைப்பு வந்துட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நான் போய் ஜெபம் பண்ணி 3ஆம் நாள் ஆண்டவர் எழுமின மாதிரி அவர் அங்கால போயிட்டார். நான் யோசிச்சு, என்ன பாடா போன பாட்டுறா இது? அதலோ பூமி என் சொந்தம், பூமியின் சொந்தம் இல்லைன்னு பாட்டி ஏற்றியாச்சு. அதுக்கு வருவம். அது இந்த செய்தி அல்ல, அது இதோ வருகிறது, இதோ வருகிறது. The focus of God is earth, not heaven. அப்படின்னா ஆண்டவர் கேமராவால் மேலே இருந்து பார்க்கறது, அவருக்கு கேமரா தேவையில்லை. பார்க்கறது உனக்கு விளங்கும்படி சொல்கிறேன். பூமியை பரலோகத்தில் அவர் பிள்ளைகள் பூமியில் அணிருக்கிறாங்க. அவர் கீழே தான் வர போறார். பெட்ரோல் இல்லாமல் மோட்டார் சைக்கிள் நிற்குது. ஆமென், ஆமென். I see you. What? I don't know about you. I enjoy myself preaching this. நான் இதை சொல்லிக் கொடுக்கிறதிலே களி கூறுகிறேன். தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். எரேமியா 23:6 அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரேல் சோமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஸ்வீட் ஸ்வீட் லார்ட். அந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 44-45 நாங்கள் வாசித்தோம் ஏற்கனவே. அங்கே அவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அப்படியான இந்த ராஜாக்களின் நாட்களிலே அந்த கல் ஒன்று புரண்டு வந்து கையால் பெருக்கப்படாது, காலை அடித்து அது பதர் போல சிதறடிக்க பண்ணி அந்த கல் மட்டும் பெரிதாக மலையை போல வளர்ந்தது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யமும் அவருடைய வருகையும் குறித்து அந்த சொற்பனத்தை தேவன் அந்த புறஜாதியாக இருக்கும் ஒரு ராஜாக்கு கொடுத்தார். ஓகே, நான் சகரியாவுடைய புத்தகத்திலே சகரியா 14:9 அதிலே நாங்கள் இன்னும் ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். 14:9 அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். பரலோக ஹலோ எங்கே? பூமி எங்கேயாம்? எங்கேயாம்? சரி, இங்க என்ன நிச்சய போட்டிருக்கு? பூமியின்
மீதெங்கும் எல்லா தேசங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ராஜாவாக இருப்பார். அங்க பள்ளிவாசல் இருக்காது, வேற கோயில் இருக்காது, வேற எந்த ஒரு மண்டபம் இருக்காது. ஒரே கர்த்தர், ஒரே ராஜா, ஒரே தேவன். நெபுகாத்நேச்சருக்கு ஆண்டவர் காண்பிச்சிட்டார். எப்பயோ நீ அங்க இருந்த, நீ நான் அங்க இருந்த, நான் நிறைவேற்றி வைப்பார். ஆயத்தமாகிறாயா அல்லது பின்னால் ஆக்களை கடிச்சு கொண்டு இருக்கிறாயா? லூக்கா 1:69. இந்த நேரத்திலே அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுதலுக்கு வந்தோம். சொல்லு வந்தோம். லூக்கா 1:69. அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும், தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, எத்தனையோ பேருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதுக்கு நிறைவேற்ற அந்த இரக்கத்தை செய்யும்படிக்கு. ஓகே, 72வது வசனம். அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தானே சொன்னதா இல்லையா, உன் சந்ததி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளாக பூமியின் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு மதத்துக்கு மங்க கிடக்குது அலுவல். அலுவல் உங்களை யார் மதை மாத்த சொல்லி சொல்லலையே. நீ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாயா? நீ வஞ்சிப்பு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மதம் இல்லை, அவர்கள் ஸ்தானாதிபதிகள். ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் சொன்னபடியே அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே, அதில் தான் வரும் என்று சொன்னார். தாவீதின் குமாரன், உசன தாவீதின் குமார், ஞாபகம் இல்லை. அவர் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஓகே, and then லூக் 1:30-33 கேப்ரியல் வந்து அந்த மரியாள்கிட்ட சொன்னதை பாருங்க. கேப்ரியல், he comes of the, he's like a peon, you know, he just come and gives the message. He comes to Mary's house. He says, Mary. தேவதூதன் அவளை நோக்கி 1:30, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதாவது விடுதலை கொடுக்கிறவர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அதோ பார்த்தீர்களா, நிறைவேறுவது தீர்க்க தரிசன வசனம். அவருடைய தாப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அவர் சொல்லவில்லையா, தாவீது உன் சிங்காசனத்தில் இல்லாமல் போறதுக்கு ஒரு மனுஷனும் அப்படி இருக்காது, நான் உனக்கு பின்வருகிறவர் ஒருவரை ஏற்படுத்துவேன், அவரது ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது. அவர் தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு வந்து அமரப் போகிறார். இதோ வருகிறார். சனம் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுகிறது. இண்டியோட விடு, உன் கண்களை எருசலேமை நோக்கி பார், அந்த தேசத்தை நோக்கி பார், அங்குதான் அவர் வருகிறார். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிருக்காது என்றான். All right, now that is told by the Gabriel angel. And then Luke 2:10 தேவதூதர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். இந்த கேப்ரியல் வந்து சொன்னான், இப்பொழுது அந்த ஆடு மேய்த்த அந்த இடையர்களுக்கு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், உங்களுக்காக இன்று கிறிஸ்து ராஜா பிறந்திருக்கிறார். நற்செய்தியை அறிவித்தார்கள். உன்னதத்தில் மகிமை. ஞாபகம் இருக்கா? பூமி
சமாதானம். நாங்கள் முந்தி ஒரு பாட்டு படிப்போம், ஞாபகம் இல்லை. பொன்னான நகரமாம் பெத்லேமிலே யூதர்க்கு ராஜாவாம் இயேசு ராஜன். சும்மா படிச்சேன் நாங்கள் விடுறத. அடுத்த நாளோட ஆட்டுக்குட்டியும் மாட்டுக்குட்டியும் கிறிஸ்மஸ் பந்தலும் பறந்தது, சாராய போத்தல் வந்தது. மத்தேயு 3:2 சரி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று ஜான் தி பேப்டிஸ்ட் அவன் பிரசங்கம் அறிவித்தான். மத்தேயு 10:7 இயேசு சீஷர்களுக்கு அதே பிரசங்கத்தை அறிவிக்கும்படி சொன்னார். நீங்கள் போகும் பொழுது மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொல்லி பிரசங்கித்து, அங்கே பிசாசுகளை துரத்துங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள். மார்க்கு 1:14-15 நாங்கள் வாசிப்போம். இதில் இயேசு அவரது ஊழியம் எப்படி தொடங்கினது என்று பாருங்கள். மார்க்கு 1:14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து, எதை பிரசங்கித்தார்? இதோ நான் கல்வாரிக்கு போகிறேன், கல்வாரிக்கு போனாஜின் இயேசு பொன் இயேசு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒல்லாந்தர் காலத்தோட. ஒல்லாந்தரண்டார் போய் படி, எருசலேமிலே அவர் ஆளுகை செய்வார். காலம் நிறைவேறிச்சு, ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள். எது நற்செய்தி? ராஜ்யம். ராஜ்யம் ராஜ்யம் அதுதான் நற்செய்தி. அதன் பிறகு லூக்கா 4:43 அவரை பிடிச்சு கொஞ்சம் நிப்பாட்டி வைக்க பார்த்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் மற்ற பட்டணங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நான் அறிவிக்க வேண்டும், அதற்காகவே சொல்லுங்க அனுப்பப்பட்டேன். அதற்காகவே அனுப்பப்பட்டேன். இன்றைக்கு சபை எதை சொல்லுது? கண்ட உசரும் விளரும். அது லூக்கா 4:43. அதற்காகவே அனுப்பப்பட்டேன். விளங்குதா? அப்போஸ்தலர் 1:2 சரி, உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்களுக்கு தம்மை காண்பித்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கேள். அவர் பல விதமான உறுதிப்படுத்தும் அடையாளங்களால் மரணத்தை தான் வென்று, மரணத்தை உண்மையாக அவர்தான் எழுந்தார் என்பதை காண்பித்து உறுதிப்படுத்தி அவர்களோடு எதை குறித்து பேசினார்? அப்போஸ்தலர் 1:2. அது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை சபைக்கு. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முந்தி உங்களுக்கு உண்டு பண்ணின பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அவர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோட பேசி, எதை பேசினார்? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். திரும்பி சொல்லு, திரும்பி சொல்லு, இன்னொருக்கா சொல்லு, இன்னும் ஒருக்கா சொல்லு. நீ 5 தடவை போய் சொன்னா, இயேசு 40 நாள் அதை குறித்து பிரசங்கம் பண்ணார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. சபையை பாருங்க, சபையை பாட்டுக்கோட்டில் தொழுவத்திலே பிறந்த வஞ்சிப்பு. அதனால தான் இப்படி சொல்றேன். யாரை பார்த்துட்டு இருக்கிறாய்? இதை எடுத்து திறந்து வாசியன். சமஸ்கிருதத்திலே எழுதி இருக்குதே, தமிழ் தானே, திறந்து வாசி. வளவ வித்தாவது ஒரு வேத புத்தகம் வாசி. எடு, வாங்கிக்கொள், வாங்கிக்கொள், வாசி வாசி. அதை குறித்து அவர் அறிவித்தார். 40 நாட்கள்
அதன் பிறகு ஒரு நாள் சொன்னார், நீங்கள் எனக்கு பின்னால் வரண்டால் சிலுவை சுமந்த ஜீவியத்தில் வரலாம். அது மார்க்கு 16ஆம் அதிகாரம் 24. நான் வரும்பொழுது எல்லாருக்கும் அந்த பலனை கொண்டு வருவேன். நான் வருவேன், மகிமையோடு வருவேன், பிதாவின் மகிமையோடு தூதர்களோடு வருவேன். அது 16ஆம் அதிகாரம். மற்ற 17:1 தொடங்குது. அதிகாரம் பிரித்தது மனுஷன். 17:1 6 நாட்களுக்கு பின்பு என்று தொடங்குது. 6 நாட்கள், ஒரு நாள் 1000 வருஷம், 6 நாள் 6000 வருஷம். ஓகே, 6000 வருஷங்கள் முடிந்தது. இப்பொழுது அவர் வரத்தான் வேணும். அதனாலே 6 நாட்கள் இருந்து போட்டு இப்போ அவங்க 3 பேரையும், பீட்டர், ஜான், ஜேம்ஸ், அவர்களை கூட்டி ஒரு மலைக்கு மேலே ஏறுகிறார். ஏறி அவர் 2வது வருகையிலே அவர் வரப்போகிற அந்த தோற்றத்தை காண்பிக்கிறார். அது இனி அந்த 17ஆம் அதிகாரம் மத்தேயு 1 தொடக்கம் 3 வரை உள்ள வசனங்கள் இனி வாசிக்கலாம். அப்படி அந்த காட்சியை கண்ட, அந்த காட்சியை கண்ணார கண்ட, சொல்லு கண்ணார கண்ட பேதுரு இவனமாக எழுதுகிறான். 2ஆம் பேதுரு, 2ஆம் புத்தகம் பேதுருவின் அதிலே 1ஆம் அதிகாரத்திலே அவன் என்ன சொன்னான்? இதோ பார், 16ஆம் வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்டார்கள். ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். முதலே கண்ணார கண்டோம் இருக்குதா? அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் எதற்கு வருகிறார்? ராஜ்யத்தை நிலைநாட்ட உங்களுக்கு அறிவித்தோம். இவர் இயேசு என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற குரல் உன்னதமான மகிமையிலே இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனாம் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது யார் பேசுறது? பீட்டா. அவன் அங்கே மலையிலே நின்றான். அவரோடு நாங்கள் அந்த பரிசுத்த மலையிலே வானத்தில் இருந்து வந்த அந்த குரலை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இப்பொழுதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற எல்லாமே தீர்க்க தரிசன வசனம் உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்திலே உதிக்கும் அளவும் இருளுள்ள இந்த பூமியிலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிச்சிருப்பது நலமாயிருக்கும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 31, 32, 33 இங்கே பவுல் சொல்றதை பாருங்க. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்திலே நாங்கள் வாய்ச்சோம் அல்லவா, எழுதியிருக்கிறபடி அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். நற்செய்தி அவர் கொடுத்ததை நிறைவேற்ற இயேசுவை மரணத்துக்கூடாக அனுப்பி அதை வென்று அவரை எழும்ப பண்ணினார். இதோ அவர் மறுபடியும் வருகிறார். You see? And then 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 21, 22 எத்தனையோ பேர் இயேசுவை விசுவாசித்தார்கள். அப்பொழுது அந்த புதிய விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னான்? நாம் அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக மோட்சத்துக்குள்ளே போக வேண்டும் இல்லை, சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அது நிலைநாட்டப்பட இருக்கிறது எருசலேமிலே. இப்பொழுது நாம் அதில் உள்ளே புகுந்து அந்த சிலுவை சுமந்த ஜீவியத்தினூடாக அவரை பின்பற்றி அவர்களோடு பாடுகளை அனுபவிக்கிறதுனால் அவரோடு ஆளுகை இங்கேயும் செய்து நோயின் மேல், அசுத்தாவிகளின் மேல், சூழ்நிலைகளின் மேல், இன்னும் மற்ற காரியங்களின் மேல், அதன் பிறகு அவர் வருகையிலே நாம் உயிரோடு இருந்தால் நாம் எடுபட்டு அதன் பிறகு நியாயாசனம் அங்கே முடிந்து எருசலேமிலே நாம் அவரோடு கூட 1000 வருடங்களுக்கு ஆளுகை செய்ய போகிறோம். அதிலே உனக்கு அவர் கொண்டு வரும் பலன் கிடைக்கும், ஆளுகையும் பதவியும் கிடைக்கும். விருப்பமானால் கேட்டுக்கொள் அல்லது விடு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20 அதிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார். அப்போஸ்தலர் 20 அதிலே 25, இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இதை குறித்து பிரசங்கம் பண்ணினா தேவனுடைய ராஜ்யத்தை. அதான் மெசேஜ் பிரதர்.
அதுதான் நற்செய்தி பிரதர் சிஸ்டர். அதை விட வேற சுவிசேஷம் இல்லை. அதுதான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, ஈசாக்கு யாக்கோபு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆம், தாவீதுக்கு அதன் பின் வந்தவர்களுக்கு. அப்போஸ்தலர் 26 23 பவுல் அப்போஸ்தலன் தனது ஊழியத்தை முடிக்க இருக்கிறார். அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் 26 அப்போஸ்தலர் 28 23 அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து யூதர்கள் அவன் வாயினால் என்ன வருது என்று பார்க்க அநேகம் பேர் அவர்கள் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்தார்கள். அவன் காலம தொடங்கி பின்னேறம் மட்டும், சொல்லுங்க, காலம தொடக்கம் பின்னேறம் மட்டும். இப்ப என்ன கொஞ்ச நேரத்தில் நீ போயிடுவாய். அங்க கேட்க காலம தொடக்கம் பின்னேறம் மட்டும் என்ன செய்தாராம்? அதோ பார், மோசையின் நியாயப்பிரமாண அந்த புத்தகத்திலே இருந்தும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலே இருந்தும் இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விளங்கப்படுத்தி பிரசங்கம் பண்ணினான். He expounded the scriptures pertaining to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அதை சுட்டி காட்டும் தேவ வசனங்களை எடுத்து அதை மீனாயிர மாதிரி எலும்பில் இருந்து அதை பிரித்தெடுத்து அதை விளங்கப்படுத்தி கூறினானாம். அப்பையும் சிலர் நம்பவில்லை. அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு அங்கால நடந்ததை பார்ப்போம். கடைசி வசனத்துக்கு முதல் வசனம் 30ஆம் வசனம். பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் என்று நிழல் காலத்திலே போடப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் தொடர. இப்ப அவன் விட்டதிலே இருந்து நாங்க தொடர வேணும். ஓகே பால், எஸ் இட்ஸ் அவர் டர்ன் நவ. இப்பொழுது எங்களது நேரம். இப்பொழுது எங்களது நேரம். என்ன செய்ய போகிறாய்? தேவனுடைய ராஜ்யம் தான் செய்தி. இதோ அந்த கல் புரண்டு வருகிறது.